தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 1256 முகாம்களிலும் ஓராண்டுக்குள் தமிழகத்தின் ஒட்டுமொத்தமாகவே தங்களுக்கு இருக்கிற நோய் பாதிப்புகளை நேரடியாக அறிந்து கொண்டு இந்த நோய் பாதிப்புகளுக்கான தீர்வுகளை நோக்கி நகர்வதற்கு பொதுமக்களுக்கு ஏதுவான வகையில் இந்த பரிசோதனைகள் அமையும். இந்த ஒவ்வொருவரும் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசோதனைகள் செய்து முடித்ததற்கான அடையாளங்கள் அடங்கிய கோப்புகள் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படும். இதன் மூலம் அவர்கள் எதிர்காலத்தில் தேவையான மேல் சிகிச்சை செய்து கொள்வதற்கு ஏதுவாக அந்த ஆவணங்கள் அவர்களுக்கு பெரிய அளவில் உதவியாக இருக்கும். எனவே இந்த வகையில் இந்த திட்டம் என்பது தமிழக மக்களின் நலம் காக்கும் திட்டம். எனவேதான் இது நலம் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற பெயரோடு இந்த திட்டம் 2ஆம் தேதி இந்த இடத்தில் தொடங்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வந்து இந்த திட்டத்தின் பயனாளிகளை பார்த்து பயனாளிகள் ஓரிருவருக்கு அதற்குரிய ஆவணங்களை தந்து ஒட்டுமொத்தமாக நடைபெறவிருக்கிற இந்த ஒவ்வொரு சிகிச்சை முறைகளையும் நேரடியாக கண்டறிந்து இந்த திட்டத்தில் பங்கேற்கவிருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நாள் காலை 9 மணி முதல் பிற்பகல் 4 மணி வரை ஒவ்வொரு நாளும் இந்த முகாம் நடைபெறுகிற போது இந்த முகாம் நடைபெறுவதற்குரிய சனிக்கிழமைகள் மட்டுமே நடைபெறும். சனிக்கிழமைகள் மட்டுமே நடைபெறுகிற இந்த முகாமை பொறுத்தவரை இப்பொழுது இங்கே பெருநகர மாநகராட்சியின் சார்பில் 15 முகாம்கள் என்றால் மாநகராட்சி நிர்வாகம் முன்கூட்டியே இந்த பகுதி மக்களுக்கு அறிவித்து விடுவார்கள். துண்டறிக்கைகளின் மூலம், சுவரொட்டிகளின் மூலம், ஆட்டோ பிரச்சாரத்தின் மூலம், இப்படி பல்வேறு வகைகளின் மூலம் மாநகராட்சி நிர்வாகமும் மக்கள் பிரதிநிதிகளும் ஒருங்கிணைந்து இந்த முகாம் நடைபெறுகிற இடத்தையும் நோக்கத்தையும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள். முழுமைக்குமான கட்டணம் இல்லாதது, ₹1 கூட செலவில்லாமல், நான் ஏற்கனவே சொன்னேன், தனியார் மருத்துவமனைகளுக்கு போய் முழு உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் என்றால் 15-20 வரை செலவாகும். அரசு மருத்துவமனைகளிலும் கூட ஒரு 4000 வரை செலவாகும். இந்த முகாம்களில் நடத்தப்படுகிற இந்த பரிசோதனைகள் என்பது ₹1 கூட செலவில்லாமல் முற்றிலும் இலவசமான சேவைகளாக இது இருக்கும். தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அரசு மருத்துவமனைகள் வளர்ச்சி பெற்று வருதுன்னு சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் ஏன் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போனார்னு சொல்லிட்டு தமிழிசை கேள்வி. இப்ப மரியாதைக்குரிய தமிழிசை அவர்கள் ஏற்கனவே ஆளுநராக இருந்தவர். அவர் ஆளுநராக 2 மாநிலங்களில் பொறுப்பேற்றிருந்தார். இந்த 5 ஆண்டு காலத்தில் அவருக்கு எந்த உடல்நல குறைவும் வந்திருக்க வாய்ப்பில்லை. இருந்திருந்தால் அவர் எங்கே போயிருப்பார் என்பது ஊருக்கு தெரிந்திருக்கும். இப்ப ராஜ்நாத் தமிழ்நாட்டின் இந்தியாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவருடைய துணைவியார் கூட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. அவங்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க? கோவையில் ஒரு தனியார் மருத்துவமனையில். பெருமதிப்பிற்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சகோதரர் கூட தமிழ்நாட்டில் வந்து சிகிச்சை பெற்றதாக இன்றைக்கு இருக்கிறது. அவரும் தனியார் மருத்துவமனையில். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறக்கூடாது என்பதல்ல, ஒரு உயர் பொறுப்புகளில் இருப்பவர்கள் அரசு மருத்துவமனைக்கு போகும்போது அங்கே பொதுமக்களுக்குரிய இந்த சேவைகள் பாதிக்கப்படும் என்பது, அவர்களுக்குரிய அந்த பாதுகாப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள் அரசு மருத்துவமனைகளில் மேற்கொள்ளப்படுகிற போது பொதுமக்களுக்கு அந்த மருத்துவ சேவைகளுக்கு இடையூறு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் தான் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறார்களே தவிர தனியார் மருத்துவ சேவை, அரசு மருத்துவ சேவை இது மாதிரி அதெல்லாம் பிரித்து பார்க்க கூடாது. அரசு மருத்துவ சேவை என்பது இன்றைக்கு மிக சிறப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் கடந்த 2021 மே திங்கள் 7ஆம் தேதிக்கு முன் வந்த மருத்துவம் பார்க்க வந்த அந்த பயனாளிகளின் எண்ணிக்கையை விட இப்போது 3 மடங்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் கூடியிருக்கிறது.